அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளில் நாங்கள் இன்னும் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். அன்பை குறித்து நாங்கள் மீண்டும் ஒரு தியானிக்க போகிறோம். அதாவது நாங்கள் பார்க்குறோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம், ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அன்பு திரளான பாவங்களை மூடுமாம். அதாவது பிரியமானவர்களை நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள், நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் யாராவது பிழை செய்யும் பொழுது அது எங்களுக்கு பெரியதான ஒரு பிழையாக விளங்காது. அதே போல தான் நாங்கள் நேசிக்காதவர்கள் ஒரு பிழை செய்யும் பொழுது ஒரு சிறிய பிழை கூட அது பெரிய பிழையை போல எங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் என்று சொன்னால், அன்பு இருக்கும் இடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கள் மீது அன்பு செலுத்தியது நிமித்தமாகத்தான், அவர் எங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறது நிமித்தமாகவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்கள் பிழைகளை அவர் எண்ணாது, அதை அவர் மறைக்கிறவராய் இருக்கிறார். அதே போலத்தான் நாங்கள் பார்க்கிறது போல அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்கிறது. ஒருவரை நாங்கள் நேசிப்போம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பிழை செய்தாலும் எங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அந்த பிழைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போகும், மறைக்கப்படும். அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த உண்மையான அன்பு, அந்த மெய்யான அன்பானது எல்லா பாவங்களையும் மூடுங்கிறது போலத்தான் பிரியமானவர்களை இந்த நாளையும் கூட நாங்கள் யார் மீதாவது யாருடைய பாவத்தையாவது யாருடைய பிழைகளாவது எங்களுக்கு மன்னிக்க முடியாமல் இருக்குது என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்தான், அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறதா, அவர்களை நாங்கள் நேசிக்கிறோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொன்னால் நாங்கள் யோசிப்போம், அவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். அவர்களுடைய பாவங்கள் பிழைகள் எங்களுக்கு பெரியதாக தெரியாது. எனவே இயேசு கிறிஸ்து எங்கள் மீது அன்பு வைத்து அவர் எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னிக்கிறது போல மூடுகிறது போல நாங்களும் மனிதர்களை நேசிப்போம், அவர்களை குறைகளை எண்ணாது இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.